ஒரு சிங்கிள் டெசிஷன் தட் கேன் சேஞ்ச் யுவர் ஹோல் லைஃப். உங்களுக்கு தெரியுமா அது? பட் யூ வாண்ட் டு மேக் த டெசிஷன் டுடே இட் செல்ஃப். உங்களால் முடியுமா? நேரம் சரியா மாலை 7 மணி ஆச்சு. சேது கூட கேட்டுட்டு இருக்கீங்க. இப்போ நம்ம கிட்ட 2 சாய்ஸ் இருக்கு. ஒன்று பிளேயிங் அ சேஃப் கேம், இன்னொன்று டேக்கிங் எ ரிஸ்க். சேஃப் கேம்ல வந்து கம்ஃபர்டபுளா இருந்துக்கலாம், நோ க்ரோத். பட் ஆனால் டேக்கிங் எ ரிஸ்க்ல ஃபியர், டவுட், கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியே வரணும். பட் ஆனால் தேர் இஸ் அ சான்ஸ் ஆஃப் சம்திங் பிக் கோயிங் டு ஹேப்பன் இன் யுவர் ஃபியூச்சர். இந்த டைம்ல நம்ம கண்டிப்பா ரிஸ்க் பார்த்து தான் எடுக்கணும். அது எடுக்கிறது கஷ்டம் தான், பட் ஆனால் வி ஹாவ் டு பி கான்ஃபிடென்ட் இனஃப். ஓகேவா? அப்படி எடுக்கும்போது நம்ம ஃபியூச்சர்ல நம்ம என்னவா ஆகணும்னு நினைச்சோமோ அது கண்டிப்பா நடக்கும். நீங்க அப்போ உங்களையே தேங்க் பண்ணிக்குவீங்க இந்த ரிஸ்க் பார்த்து சூஸ் பண்றதுக்காக. கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து எப்போ வெளியே வரீங்களோ அப்பதான் நம்ம லைஃப்ல க்ரோத்னு ஒன்று ஸ்டார்ட் ஆகும். நீங்க இப்போ எடுக்கிற டெசிஷன் ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கணும்னு நினைக்க வேண்டாம். அது வந்து உங்களோட டெசிஷனா இருந்தா மட்டும் போதும். ஓகேவா? நல்லா யோசிச்சு பாருங்க. உங்க லைஃப்ல உங்க ஃபியூச்சர்ல என்னென்ன ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு எல்லாமே இப்போ இருக்க நம்ம கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியே வந்தாவே போதும். ஓகேவா? ஆர் யூ ரெடி டு மேக் யுவர் டெசிஷன் டுடே? நீங்க எடுக்கிறதுக்கு தயாராயிட்டீங்களா? அப்படி இருந்தா கமெண்ட்ல ஐ எம் ரெடின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியே வரணும்னு நினைச்சு தவிச்சிட்டு இருந்தாங்களா? அவங்களுக்கு ஒரு புஷ் தேவைப்பட்டா இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கட்டும்.